வெல்கம் டு தமிழ் லேர்னிங் ஹப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல 5th ஸ்டாண்டர்டோட 2வது இயல் செய்யுள் பகுதி தான் பார்க்க போறோம். மூதுரை பாடம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல இந்த லெசனோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அதோட சேர்த்து புக் பேக் எக்ஸசைஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். செய்யுள் மூதுரை. அடக்கம் உடையார் அறிவிலர். அறிவிலர்னா யாரு? முதல்ல இதை நம்ம எப்படி பிரிக்கிறதுன்னு தெரிஞ்சுப்போம். அறிவிலர் இதை பிரித்தோம் அப்படின்னா அறிவு ப்ளஸ் இலர் அப்படின்னு தான் வரும். அப்போது இலர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இலர் அப்படின்னா இல்லாதவர் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போது அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவர். அடக்கம் உடையார் அறிவிலர். அடக்கமா பணிவா இருக்கிறவங்க அறிவிலர், அறிவில்லாதவர் நினச்சிக்க கூடாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. அவங்கள வெளில நினைக்க கூடாது. ஏன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மடைத்தலையில். மடைத்தலை அப்படிங்கிறது நீர் பாயக்கூடிய ஒரு வழி. அந்த மடையை திறந்தாதான் ஒரு பக்கத்துல இருக்கிற நீர் இன்னொரு பக்கத்துக்கு வரும். அப்படி அந்த மடைத்தலையில் ஓடு மீன் ஓடக்கூடிய சின்ன சின்ன மீன்கள் எல்லாத்தையுமே ஓட விட்டுட்டு அதுக்கு தேவையான அந்த கொக்குக்கு தேவையான உரு மீன்னா பெரிய மீன். இதுல உரு அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் பெரிய அப்படிங்கிறது தான். உருன்னா பெரிய. அப்போ உரு மீன், அந்த பெரிய மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. வரக்கூடிய சின்ன மீன்கள் எதையுமே சாப்பிடாம அதுக்கு தேவையான பெரிய மீன் வர்ற வரைக்கும் அந்த மடைத்தலையிலேயே கொக்கு காத்துக்கிட்டு இருக்குமா. அதே மாதிரி தான் அடக்கம் உடையவங்க அவங்களுக்கான நேரம் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா ஔவையார். இவர் இது மாதிரி நிறைய நீதி நூல்களை எழுதியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது சொற்பொருள். அடக்கம் பணிவு. அடக்கம்னா பணிவு அப்படிங்கிறது தான் அர்த்தம். சொற்பொருள் அப்படின்னா அதோட மீனிங். கடக்க வெல்ல. மடைத்தலை நீர் பாயும் வழி. நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, மடைத்தலைனா நீர் பாயும் வழி. அறிவிலர் நம்ம பிரிச்ச மாதிரி அறிவு பிளஸ் இலர். அறிவு இல்லாதவர். கருதவும் நினைக்கவும். உருமீன் பெரிய மீன். உருமீன் அப்படின்னா பெரிய மீன். நம்ம முன்னாடி சொன்னோம்ல, அப்போ உருனா என்னது? பெரிய அப்படிங்கிறது தான் அர்த்தம். உருமீன் பெரிய மீன். அடுத்தது பாடல் பொருள். அந்த பாடலோட பொருளை இங்கே நம்ம படிக்க போகிறோம். மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். தனக்கான பெரிய மீன் வர்ற வரைக்கும் அசைவே இல்லாம காத்திருக்குமா. அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள். தனக்கான காலம் வர்ற வரைக்கும் அடங்கி இருப்பாங்க. அவர்களை அறிவில்லாதவர் என்று எண்ண வேண்டாம். தனக்கான காலம் வர்ற வரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கவங்கள அறிவில்லாதவங்க அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. அந்த கொக்கு எப்படி தனக்கு தேவையான பெரிய மீன்கள் வர்ற வரைக்கும் அமைதியா காத்துக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரிதான் அறிவுடையவர்களோட செயலும். அவங்களுக்கான தேவையான, அவங்களுக்கு சரியான காலம் வர்ற வரைக்கும் எதையுமே வெளிக்காட்டாம அமைதியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை எந்த சூழ்நிலையிலையும் அறிவில்லாதவர்கள் நினைக்க கூடாது. அவங்க தனக்கு தேவையான காலம் வர்ற வரைக்கும் காத்திருக்க கூடியவர்கள். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் குறிப்புன்னா அந்த பாடலை எழுதிய ஆசிரியரை பற்றிய சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் ஆசிரியர் குறிப்பு. இப்பாடலை இயற்றியவர் ஔவையார். இந்த பாடலை இயற்றியது ஔவையார்னு நம்ம பாடல் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி முதலிய பல நீதி நூல்களை இயற்றியுள்ளார். இந்த நூல்கள் எல்லாமே நீதி நூல்கள்னு சொல்றோம். சரி, நீதி நூல்கள்னா என்னது? நமக்கு தேவையான அற வழிகளை, நம்ம வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி தர்ற நூல்களை தான் நீதி நூல்கள் அப்படின்னு சொல்றோம். நமக்கு பாடத்துல கொடுத்துருக்கிற இந்த மூதுரை பகுதியும் ஒரு நீதி நூல் தான். இதுவும் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை நமக்கு கொடுக்குதுங்கிறதுனால இதுவும் நீதி நூல் தான். பட்டறிவினால் உணர்ந்த உண்மையினை உரைப்பது மூதுரை. இந்நூலுக்கு வாக்குண்டாம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. மூதுரை நூலின் வேறு பெயர்னு கேட்டா நம்ம வாக்குண்டாம்னு எழுதலாம். இந்நூலில் நீதி கருத்துகள் எளிமையான நடையில் கூறப்பட்டுள்ளன. அடுத்து கீழே பாருங்க.
ஒரு குறள் கொடுத்திருக்காங்க. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து, இதன் பொருள் அறிந்து வகுப்பறையில் பகிர்க. மூதுரை பாடலோட பொருளும் இப்ப நமக்கு கொடுத்துருக்கிற குறளோட பொருளும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதோட பொருளை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குறளோட பொருள், அமைதியா இருக்க வேண்டிய காலத்துல ஒரு கொக்கு மாதிரி நம்மளும் அமைதியா காத்திருக்கணும். அதுவே சரியான காலம் வரும்போது எப்படி அந்த கொக்கு தன்னோட இரைய குத்தி பிடிக்குதோ அதே மாதிரி சரியான நேரத்துல நம்மளும் நம்மளோட செயல்களை செய்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அந்த குறளோட பொருள். அடுத்தது மதிப்பீடு. சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. என்றெண்ணி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று பிளஸ் எண்ணி. மடை பிளஸ் தலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது மடைத்தலை. இந்த இடத்துல இந்த பிளஸுக்கு அப்புறம் தா வருது இல்ல, அந்த பிளஸுக்கு அப்புறம் கசட தபர, இந்த எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து இருந்தா அதுக்கு தேவையான சரியான மெய்யெழுத்தை நம்ம நடுவுல போடணும். அதனால இங்க நம்ம எழுத போறது மடைத்தலை. இத்து சேர்த்து தான் எழுதணும், ஏன்னா பிளஸுக்கு அப்புறம் தா இருக்கு அப்படிங்கிறதுனால. அடுத்தது வரும் பிளஸ் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வருமளவும். இந்த இடத்துல பாருங்க, அந்த கொஸ்டின்ல இம் பிளஸ் ஆ, அந்த பிளஸுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தையும் அடுத்து இருக்கிற எழுத்தையும் பாருங்க, என்ன வரும்? இம் பிளஸ் ஆ. அப்போ அதை வாய்ப்பாடு படி சேர்த்தோம்னா மா. இம் பிளஸ் ஆ மா. அதுதான், இங்க வேற எதுவுமே இல்லை. வரும் பிளஸ் அளவும் வருமளவும். அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல். அறிவிலர்னா நம்ம என்ன பார்த்தோம்? அறிவில்லாதவர். அறிவிலர்னா அறிவில்லாதவர்னு மீனிங்ல பார்த்தோம். இங்க நமக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் வேர்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும்? அறிவுடையவர். அறிவிலர்னா அறிவில்லாதவர் மீனிங், ஆப்போசிட் என்னது? அறிவுடையவர். எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல். கருதவும் நாளும் நினைத்தல்னு தான் படித்தோம். எண்ணுதல் நாளும் நினைத்தல் அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்தது, இப்பாடலில் இரண்டாம் எழுத்து எதுகை ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து அப்படிங்கிறது எதுகை சொல். இதுவே முதல் எழுத்து ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா மோனை சொல். அடக்கம், கடக்க. இதுல பாருங்க, ரெண்டாவது எழுத்து ரெண்டுமே என்ன இருக்கு? டா டா, ரெண்டுமே டாவா இருக்கா? அப்போ இதுதான் எதுகை சொல் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது எதுகை சொல். அதுவே முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை மோனை சொல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மடைத்தலை. இச்சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. புதிய சொல், இதுக்குள்ள இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த மடைத்தலைங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற சொற்களை மட்டுமே, எழுத்துக்களை மட்டுமே வச்சு நீங்க புதிய சொல் உருவாக்கணும். என்னென்ன சொல் உருவாக்கலாம்னு இப்ப பார்க்கலாமா? மடை, தடை, மலை, தலை. அடுத்தது பொறுத்துக. இங்க நம்ம மீனிங்ல பார்த்ததை அப்படியே பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. ஒரு மீன், பெரிய மீன். கருதவும் நினைக்கவும். அறிவிலர், அறிவு இல்லாதவர். மடைத்தலை, நீர் பாயும் வழி. அடக்கம், பணிவு. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. கொக்கு எதற்காக காத்திருக்கிறது? கொக்கு எதுக்காக அந்த கரையோரமா காத்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. கொக்கு தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை காத்திருக்கிறது. தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வர்ற வரைக்கும் அது அமைதியா காத்திருக்கு. இரண்டாவது கேள்வி, யாரை அறிவில்லாதவர் என்று எண்ணிவிடக் கூடாது என்று ஔவையார் குறிப்பிடுகிறார்? யாரை அறிவில்லாதவங்கன்னு நினைக்க கூடாது? தமக்குரிய காலம் வரும் வரை காத்திருப்பவரை அறிவில்லாதவர் என்று எண்ணிவிடக் கூடாது. தனக்கான காலம் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறவங்கள அறிவில்லாதவங்க நினைக்க கூடாது. அடுத்தது சிந்தனை வினா. இந்த சிந்தனை வினாங்கிறத தனியா நம்ம ஒரு பேஜில் பார்க்கலாம். அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவர் என்று நினைக்க கூடாது, ஏன்? இதுதான் அதுக்கு நமக்கான சிந்தனை வினா. இதுக்கான விடை என்ன அப்படின்னா, அடக்கமாக இருப்பவர்கள் அறிவுடையவர்கள். அவர்கள் தேவையான இடத்தில் மட்டுமே பேசுவார்கள். எனவே அவர்களை அறிவில்லாதவர் என்று நினைக்க கூடாது. இந்த பாடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது பாடங்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்கள் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.